காலேஜுக்கு போகாம ஸ்கூலுக்கு போகாம என்ன விளையாட்டு உட்கார்ந்து சாப்பிடுங்க. இங்க பாருங்கப்பா, காலேஜ் போகாம கட் அடிச்சுட்டு படத்துக்கு போயிருக்கா. யார் கூட போனான்னு கேளுங்கப்பா. யார் கூடடி போன? என் பாய் ஃப்ரெண்ட் கூட போனேமா. ஐயோ என்ன தைரியம் உனக்கு? கேளுங்கப்பா, இதெல்லாம் கேட்க மாட்டீங்களா? பா இது காலேஜ் போனா காலேஜ் லீவ் விட்டாங்க. சரின்னு வீட்டுக்கு தான் கிளம்பினேன். அதுக்குள்ளே என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து வாடி சினிமா போலான்னு கூப்பிட்டாங்க. அதான் போனேன். போய் சொல்லாத, இவதான் எல்லாரையும் ஃபோர்ஸ் பண்ணி கூட்டிட்டு போயிருப்பா. விளையாடாதீங்கம்மா, சாப்பிட்டு கிளம்புங்க, டைம் ஆச்சுல. ஜனனி, காலேஜ் முடிஞ்ச உடனே நான் வர உன்னை பிக்கப் பண்றதுக்கு. ஓகே சரிப்பா. யாரையாவது லவ் பண்றியா? என்ன கேள்விப்பா இது? என்ன பத்தி ஏதாவது தப்பா சொன்னாங்களா? இல்ல, எல்லா அப்பாவுக்கும் வர ஒரு பயம், கவலை. அதுதான். பயமா கவலையா? ஏன்? உன்னை நல்லபடியா ஒருத்தனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். ஒரு நல்ல பையனை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சா எல்லாமே ஓவர் தானே? என் அறிவுக்கு ஒருத்தனை நல்லவனா பார்த்து நான் செலக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சிருவேன். ஆனா உன் மனசுக்கு அவன் எந்த அளவுக்கு பிடிச்சவனா இருப்பான்னு என்னால சொல்ல முடியாது. ஜனனி, இந்த உலகத்துல எவ்வளவோ பேர் கல்யாணம் பண்ணிக்கிட்டு குழந்தைய பெத்துக்கிட்டு வாழறாங்க. அதுல உண்மையா சந்தோஷமா வாழ்றவங்களோட எண்ணிக்கை ரொம்ப கம்மி. எல்லாரும் அவங்க வாழ்க்கையில ஏதாவது ஒரு விதத்துல காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டு தான் வாழறாங்க. ஆனா நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டு முழு சந்தோஷத்தோட ஒரு வாழ்க்கைய வாழணும்னு ஆசைப்படுறமா. யாரையாவது காதல் பண்றேன்னா சொல்லிடுமா. அப்படிலாம் எதுவும் இல்லப்பா. சரி வா. டேய், என்னடா அவன் வைரஸ் வந்த கம்ப்யூட்டர் மாதிரி அப்படியே ஜாம் ஆகி போய் உட்கார்ந்திருக்கான். டேய், என்னடா மேட்ரு? ஏய், டிஸ்டர்ப் பண்ணாதீங்கடா. யாரு? நாங்க டிஸ்டர்ப் பண்றோமா? ஏன்டா பின்னாடி இவ்வளவு ட்ரெயின் கிராஸ் ஆகி போகுது, அது ஒன்னும் டிஸ்டர்ப் பண்ணலையா? என்னாச்சு மச்சி? ஏய், என்ன யோசிக்கிற? ஏடிஎம் மிஷின்ல கார்டு மாட்டிக்கிச்சா? டேய், சும்மா இருக்குடா. ஆமா, இவன் டைட்டில் பார்க்ல ஜிஎம்ஆ இருக்கறான், நான் சதன் ரயில்வேல சூப்பர்வைசரா இருக்கேன். டேய், நம்ம கேங்ல எல்லாரும் சும்மா தானடா இருக்கறோம். எப்பா கொஞ்சம் பேசாம இருக்குப்பா. பேசாம பக்கத்துல இருந்துட்டு எஸ்எம்எஸ் அனுப்ப சொல்றியா? ஏய், என்னடா ஆச்சு இவனுக்கு? நான் ஒரு பொண்ணை பார்த்தேன்டா, என்ன ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிட்டாடா. டேய், கார்த்திக்கும் ஜாப் கிடைச்சிச்சுடா. இனி அந்த பொண்ணை ஓகே பண்றது, ஃபாலோ பண்றது நிறைய வேலை இருக்குது. யாரா அந்த பொண்ணு? தெரியாதுடா. பேரு, அட்ரஸ், ஹைட், வெயிட் எதுவுமே தெரியாதா? தெரியாதுடா. அவளுக்காக 1000 தாஜ்மஹால் கூட கட்டலாம். அவ்வளவு அழகு. ஏய், என்னடா அவன் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி ஸ்டார்ட் பண்ற மாதிரி சொல்றான்? எல்லாம் பார்த்து இருந்தா தான்டா தெரியும் எவ்வளவு பியூட்டி, கியூட், சார்மிங்னு. ஆப்பிள் மாதிரி ஸ்கின் டோன்டா, செரி பழம் மாதிரி லிப்ஸ்டா. அடப்பாவி, இப்பதான் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி வச்சு நடத்திட்டு இருந்தா, அதுக்குள்ளேயும் ஃப்ரூட் ஷாப் போற ரைட்டா பாருங்கடா. புரியாதுடா. அவளை பார்த்தப்ப உடம்புக்குள்ள ஏதோ கரண்ட் ஃபார்ம் ஆன மாதிரி இருந்துச்சுடா. அப்ப இனிமே கரண்ட் எடுக்க கல்பாங்க நெய்வேலியில தேவையில்லை, உன் உடம்புல இருந்து எடுத்துக்கலாம்னு சொல்லு. என் ஃபீலிங்ஸ்லாம் உங்களுக்கு எங்க புரிய போகுது? டேய் டேய் டேய், ரொம்ப ஃபீல் பண்ணாதடா. அதெல்லாம் மூளைக்கு நல்லது இல்ல, முக்கியமா நம்ம கேங்குக்கே நல்லது இல்ல. டேய், சொல்றத கேளுடா. அந்த பொண்ணை பார்த்ததும் நான் ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிட்டேன். இப்போ அவளை பார்த்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு இல்ல, அது மாதிரி அவளுக்கு இருக்கும்டா. ஆனா அதுக்கெல்லாம் என்ன மாதிரி கொஞ்சம் அழகான பையனா இருக்கணும். இதுக்குதான் ஓவரா பேசாம அமைதியா இருக்கணும்ன்றது. நல்ல வேலை, கொஞ்சம் விட்டுருந்தா உண்மையிலே என்ன அடக்கம் பண்ணிருப்பானுங்க. டேய் மச்சான், ஒரு பையன் கிட்ட 100 பொண்ணுங்களை காமிச்சு இதுல எந்த பொண்ணு உனக்கு பிடிச்சிருக்குன்னு கேட்டா கண்டிப்பா ஏதாவது ஒரு வகையில எல்லா பொண்ணுங்களுமே பிடிச்சிருக்குன்னு சொல்லுவான்.
அதே ஒரு பொண்ணு கிட்ட 100 பசங்களை காமிச்சு இதுல எந்த பையனை உனக்கு பிடிச்சிருக்குன்னு கேட்டா ஏதாவது 1-2 பசங்களை தான் சொல்லுவா. அந்த 1-2 பேர்ல நீ இருக்கியான்னு வெயிட் பண்ணி பாப்போமே. கார்த்திக், 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 கொஞ்சம் கீழே. எங்க இங்கயா? எப்படி இருக்கு? சூப்பரா இருக்குப்பா. சூப்பர். எந்திரடா. ஏய், எந்திர. குட் மார்னிங் பா. குட் ஆஃப்டர்நூன். சீக்கிரமா எந்திரிச்சு குளிச்சு ரெடியா போ. காலையில எந்திரிச்ச உடனே அப்பா முகத்துல முழிக்கிறீங்களோ இல்லையா, செல்போனை பாத்துருங்க. அப்படி என்னதான் இருக்கும் இந்த செல்போன்ல. கார்த்திக், இங்க வா. என்னப்பா? இன்னியோட அம்மா இருந்து 13 வருஷம் ஆச்சுப்பா. இது வரைக்கும் நான் உன்னை கரெக்டா தான் வளர்த்திருக்கேன்னு நினைக்கிறேன். என்னைக்காவது அம்மா இல்லாத குறைய நீ ஃபீல் பண்ணிருக்கியா? நான் ரொம்ப லக்கிப்பா நீங்க எனக்கு கிடைச்சதுக்கு. ஆனா அம்மா இல்லாத வலி எனக்கு கடைசி இருக்கும்பா.